1987 இல்ல 88 அந்த மாதிரி. அப்போ போனோடனே அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. அந்த மாமியை பார்த்தாரு. அந்த தட்டுல வரிசையா ஒரு ஒரு 5-6 தட்டாவது இருக்கும் குறைஞ்சபட்சம். பெரிய பெரிய தட்டு. அந்த தட்டெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சா அன்னைக்கு வந்து நம்ம அதை பார்த்தா பிரமையா இருந்தது. ஓரமா வச்சு அது வச்சாங்க. உடனே அவன் வந்து அதுவும் அந்த தலையில இவர் வச்சுட்டு அப்படி திரும்பி இப்படி பார்த்தா இல்லையா எல்லாரையும். பார்த்த உடனே அந்த பையனுக்கு வந்து உணர்ச்சி தாங்காம பெருசா சாமின்னு கதறிண்டு அப்படியே கீழே வந்து சாஸ்தாங்காம விழுந்தான். அப்போ போகும்போது என் ஒய்ஃப் கொஞ்சம் அந்த எமோஷனல் ப்ரெஷர் தாங்காம அந்த பக்கம் வந்து அவரை பார்க்க போறதுக்கு முன்னாலேயே அங்க வந்து அதாவது உள்ள அந்த இதுக்குள்ள நுழைஞ்சு கூட்டத்தை தாண்டி அவரை தரிசனம் பண்ணணும். அந்த சமயத்துல மயக்கம் வர்றதுன்னு மயக்கம். அப்போ இல்ல அது என்னமோ மகாபெரிவா அப்போ வந்து மகாபெரிவா சமாதி ஆயிட்டான். அப்போ ஓரிக்கையில வந்து அது கட்டுறதுக்கு ருத்ராட்சம் வேணும். இந்தோனேஷியா, நேபாள் இல்லைன்னா இந்தோனேஷியால தான் ருத்ராட்சம் வந்து அதிகம். நேபாள்ல கிடைக்கும், அதே மாதிரி இந்தோனேஷியாலையும் கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து ருத்ராட்சத்தை வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னு மகாபெரிவாளோட ஆங்கை மனசுல தோன்றது. மகாபெரிவாளுக்கு பண்ணணும்னு உனக்கு என்ன இருந்து அவரோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்ததுன்னா நீ கான்டாக்ட் பண்ணி பாரு. நேயர்களே, இன்றைய சிறப்பு அனுஷ ஜெயந்தி பதிவில் தன்னுடைய மகாபெரிவா அனுபவங்களை நம்முடன் பகிர்வதற்கு திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். மகாபெரிவா ஜரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. சொல்லுங்க சார். மகாபெரிவா பத்தி நீங்க சேர்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். மகாபெரிவா பத்தி உங்களான அனுபவம், நீங்க வந்து எப்படி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படி ஏதாவது இருந்தா எங்களுக்கு கூட சேர்ந்து பகிருங்க சார். அதாவது ஒரு குடும்பம் இந்த காஞ்சி காமகோடி அந்த இதை வந்து ஃபாலோ பண்றது அப்படிங்கிற பழக்கங்கள் உண்டு. இந்த மடம் அந்த காஞ்சி மடத்தை வந்து ஃபாலோ பண்ற அந்த பழக்கம் எங்க குடும்பத்துல எங்க பரம்பரையில இருந்ததுனால நான் கிட்டத்தட்ட அதாவது காலேஜ் போன பீரியட்ல அவ்வளவு தூரம் தெரியல எனக்கு. எப்போ ஒரு தடவை 2 தடவை எங்க அப்பா கூட்டு போயிருக்காரு, எங்க அப்பா அம்மா கூட்டு போயிருக்காங்க. ஆனா வந்து அதுக்கப்புறமா வந்து எனக்கு திருமணமானது பிறகு நான் வந்து ஒரு தடவை 2 தடவை போக ஆரம்பிச்ச போது ஏதோ ஒரு விதமான அவரிடம் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன். அப்போ வந்து கேட்டீங்கன்னா மாசம் ஒரு தடவை சென்னையில இருந்து காஞ்சிபுரங்கிறது ஒன்றும் பெரிய ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தான். அப்போ அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம்னா வெடிகாத்தால அவர் எழுந்த உடனே விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு வந்து எழுந்து அவர் வெளியில வருவார். வந்து ஒரு தரிசனம் கொடுப்பாரு. அந்த தேனம்பாக்கம் அங்கதான், அதாவது இப்ப காஞ்சிபுரம் நம்ம சொல்றோம் அங்கதான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒரு 10-15 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. முதல்ல எழுந்து வந்த உடனே ஒரு சுமங்கலி வந்து ஆர்த்தி எடுப்பாங்க. அப்போ ஒரு பசுவும் ஒரு கண்ணுக்குட்டியும் அதை முதல்ல அவர் பார்த்துட்டு அவருக்கு ஆர்த்தி எடுப்பாங்க. ஒரு 15-20 நிமிடங்கள் வந்து தரிசனம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அவர் எழுந்து அவருடைய அனுஷ்டானத்துக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு 6 மணி வாக்குல சுமார் 6 மணி வாக்குல வருவார். இதுக்காக விடிகாத்தால கிளம்பி போயிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு, ஏன்னா அந்த சமயத்துல ஒரு 10-20 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க.
பார்த்துட்டு வருது. திரும்பி வரும்போது அங்க ராமவிலாஸ்ல காஞ்சிபுரத்துல வந்து நம்ம வந்து இட்லி தோசை அதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு வரும்போது நல்ல சூடான ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுட்டு திருப்பி சென்னை வந்துடும். இது பொதுவான நடக்கு. ஒரு சமயத்துல ஒரு நடந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு எதிராக நானும் என் மனைவியும் போயிருந்தோம். எனக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமாவே வந்து என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து மகாபெரிவா கிட்ட ஈடுபாடு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். எவ்வளவு வருஷங்கள் எனக்கு கல்யாணம் ஆகி 43 ஆமா 43 வருஷம் ஆகுது. 83. ஸோ 2026ன்னா 43 வருஷம் முடிய போகுது. இப்பவும் வந்து மகாபெரிவா அப்படின்னா எதுவா இருந்தாலும் முதல்ல மகாபெரிவாள்கிட்ட தான் வந்து வேண்டுதல் பண்ணிப்பான். எங்களுடைய குலதெய்வம் கிரிவிஜாம்பாள் என்கிற திருசக்தி. அதனாலதான் திருசக்தி சுந்தரராமன். திருநாகேஸ்வரத்துல இருக்கக்கூடிய சசாமர ரமாவாணி, அதாவது சரஸ்வதி லட்சுமி சமேத பார்வதி கிரிவிஜாம்பாள், அதுதான் எங்க குலதெய்வம். அதனால திருசக்தின்னு என்னோட கம்பெனிக்கு ஒரு பத்திரிகைக்கு அப்படியே அது என்னுடைய பெயரில் வந்து ஒரு சமயம் நானும் என்னுடைய ஒய்ஃபும் சாதாரணமா எப்பவும் போற மாதிரி தரிசனத்துக்காக போறோம். அன்னைக்கு விஸ்வரூப தரிசனம் கொஞ்சம் எங்களுக்கு லேட்டா போச்சு. கார்ல இங்க இருந்து கிளம்பி போற டயத்துக்குள்ள அவர் விஸ்வரூப தரிசனத்துக்கு வந்துட்டு அவர் மறுபடியும் அனுஷ்டானத்துக்காக உள்ள போயிட்டாரு. வேற வழி இல்லை, அந்த 6 மணிக்கு அவர் எப்போ மறுபடியும் வராரோ தரிசனத்துக்கு அப்போ வரணும்னு வெயிட் பண்ணோம். அந்த வெயிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு அதுக்குள்ள அந்த டயத்துக்குள்ள அந்த 6 மணி அந்த 6:15 அந்த டயத்துக்குள்ள ஒரு 300ல இருந்து 400 பேர் கிட்டத்தட்ட 300 400 அந்த மாதிரி வந்து கூட்டம் வந்தோம். கூட்டம் வந்த உடனே நாங்க வந்து அதுக்குள்ள போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துருவோம், விடிகாத்தால வந்ததுன்னு சொல்லி எங்கேயோ போய் பக்கத்துல போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வரதுக்குள்ள ஒரு 300 400 பேர் கூட்டம். எங்களால முன்பக்கம் ரொம்ப போக முடியல. இருந்தாலும் அப்படி இப்படி ஒரு மாதிரி இடிச்சிட்டு போறோம். அப்போ யாரோ ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருடைய பெயர் வேண்டாம், அந்த தொழிலதிபருடைய குடும்பத்துல அந்த அவருடைய மனைவி 9 கஜங்கட்டின்னு பெரிய பெரிய தட்டுல இந்த என்ன சொல்லுவாங்க இந்த கூட மாதிரி இருக்குமே அந்த பெரம்பு தட்டுல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பழம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 5-6 தட்டு அவருடைய பணியாளர்கள்லாம் கூட்டு வர்றாங்க, அதை எடுத்துட்டு வர்றாங்க. அவங்க வர்றாங்க, அதாவது வைரக்கல் பேசரி அப்படிங்கிற மாதிரி அந்த பளபளன்னு பார்த்த உடனே அது ஒரு அந்த பளபளப்பு அது ஒரு மிகப்பெரிய தொழில். அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒரு சாதாரண வங்கி அதிகாரி, ஆனாலும் வந்து மத்திய மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவன். அதுக்கப்புறம் இந்தோனேஷியால போய் தொழிலதிபராகி வந்தது அது பின்னால இருந்தா கூட அந்த மாதிரி போகும்போது அவர் வந்து என்ன ஆச்சுன்னா திடீர்னு அவர் வந்தாரு. ஆல்ரெடி மகாபெரிவா வந்து அங்க வந்து தரிசனம் கொடுத்திருந்தாரு. நாங்க கொஞ்சம் கூட்டம் ஐயோ கொஞ்சம் விட்டுட்டுமே, காஃபி சாப்பிட போய் வந்து விட்டுட்டுமேன்னு சொல்லி கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் முன்னால வந்து தரிசனம் பண்ணா. அப்பவே அவர் வந்து மௌன விரதம் தான் இருந்தார். அதாவது அவ்வளவா பேசுறது இல்லை, ஜாடைகளை தான் சொல்லுவார். அப்போ வரும்போது இவங்க வந்த உடனே நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சைட்ல நின்று நாங்க என்ன பண்ணுவோம்னா அமைதியா பேசாம அவரையே பார்த்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இருப்போம். ஏதாவது சொல்றதுக்கு அவர்கிட்ட இருந்ததுன்னா கிட்ட போகும்போது சொல்லுவோம். அவர் தலையாட்டுவாரு, கையாட்டுவாரு. ஆனாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே இருப்போம். ஏதோ அந்த 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 இதுல இருந்தா அந்த அட்மாஸ்பியரா நமக்கு ஒரு நம்ம பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ளேயே சொன்னா கூட ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஆல்மோஸ்ட் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது மன சாந்தியும் கிடைக்கும். அதுக்காக தான் வந்து ரெகுலரா போவோம். கொஞ்சம் சின்ன சின்ன குடும்பங்கள்ல வரக்கூடிய குழப்பங்கள் ஏதாவது வந்ததுன்னா கூட டக்குன்னு உடனே போய் அங்க இருந்துட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு வருவோம். அவர் சும்மா அப்படி ஆசீர்வாதமா தான் சொல்லுவாரு. நம்ம என்ன சொன்னாலும் முன்னால அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப வருஷம் முன்னால அப்போ இன்னும் கொஞ்சம் இதுல அவரு சகஜமா பேசக்கூடிய அந்த மாதிரி சமயத்துல போகும்போது எந்த ஊர்லாம் கேட்பாரு. எங்க கும்போணம் பக்கத்துல தேப்பெருமாநல்லூர் அப்படின்னு கிராமம் பேர் சொன்ன உடனே மந்திரமூர்த்தி தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. மந்திரமூர்த்தி சுவாமிகள் தெரியுமான்னு. அவர் எங்க சின்ன தாத்தா தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நரசிம்ம பூஜை பண்ணுவாரு, அது இன்னும் நடக்கிறதா அப்படின்னு கேட்பாரு. ஆமா, அவருடைய நேரடி பேரன் வந்து அவங்க நடத்துறாங்க, நாங்கெல்லாம் அதுல கலந்துக்கிறோம். அப்பப்போ அதுக்கு என்ன நிதி உதவியோ அதெல்லாம் செய்யறோம், முடிஞ்ச போது கலந்துக்கிறோம். அதை நிறுத்தாதீங்கோ, அது பண்ணணும்
அப்படிம்பார். ஏன்னா அங்க வந்து அவர் தங்கியிருக்கார். அந்த தேப்பரமாநல்லூருங்கிற அக்ரஹாரத்துல மந்திரமூர்த்திங்கிறது என்னுடைய அப்பாவோட அப்பா. அது எங்க அப்பாவோட சித்தப்பா. அவர் வந்து அவர் சன்னியாசம் வாங்கிட்டு அவர் வந்து அங்கேயே அந்த அக்ரஹாரத்திலே இருந்தாரு. நரசிம்மரை ஆத்திலேயே வச்சு வழிபட்டு இருந்தாரு. மகாபெரிவா அங்க போய் அவர் ஆத்துல வந்து எப்பவோ தங்கியிருக்கா. அந்த ஞாபகத்துல மந்திரமூர்த்தி உனக்கு தெரியுமான்னு எனக்கு அவர் வரணும்னா எங்க சின்ன தாத்தா வரணும்னா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அதாவது எனக்கு அந்த சிரிப்போட அர்த்தம் எனக்கு ஏற்கனவே தெரியும்டான்னு சொல்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. அதனால நரசிம்ம பூஜை நடக்கிறதுன்னு அதெல்லாம் பேசினாரு. அதெல்லாம் முன்னால. இந்த நான் சொல்ற அந்த சம்பவத்தும் போது போய் நிக்கிறோம். அந்த மாமி அவங்க பின்னால அவங்க கூட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து இப்படியே ஒரு பிராமண குடும்பம் தான். அவங்க வந்து அந்த பொண்ணு வந்து இந்த காலத்து ஸ்டைல்ல வந்து பாப் பண்ணிட்டு அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாடர்னா இப்ப இருக்கிற அளவுக்கு மோசமா இல்லை. அப்போ நான் சொல்றது வந்து 90 கிட்டத்தட்ட ஒரு 87 அந்த மாதிரி இது இருக்கும். 1987 88 அந்த மாதிரி இருக்கும். அப்போ போனோன்னா அவர் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. அந்த மாமியை பார்த்தாரு. அந்த தட்டுல வரிசையா ஒரு ஒரு 5-6 தட்டாவது இருக்கும் குறைஞ்சபட்சம். பெரிய பெரிய தட்டு. அந்த தட்டெல்லாம் நம்ம இன்னைக்கு நினைச்சா அன்னைக்கு வந்து நம்ம அதை பார்த்தா பிரமையா இருந்தது. அது ஓரமா வச்சு அது வச்சாங்க. என்ன நினைச்சாலும் தெரியல, ஏந்து உள்ள போயிட்டார் ஒண்ணுமே சொல்லாம. யாருக்கும் எதனாலன்னு ஒன்னும் புரியல. எங்களுக்கு எல்லாமும் ஒன்னும் புரியல. அங்க இருக்கிற சிஷ்யர் மணிமாமான்னு ஒருத்தர் இருப்பார். அவரு இல்ல மத்தவங்க எல்லாம் வந்து அவங்களா அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணி எதனாலன்றதை கேட்டு அல்லது அவங்க புரிஞ்சுக்கிட்டு சொன்னாதான் உண்டே தவிர நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து இல்ல எதுக்கு உள்ள போனாலும் தெரியல, எப்படியும் திரும்பி வந்து தரிசனம் கொடுக்காம இருக்க மாட்டாரு, வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துல அந்த வந்த மாமியும் அவங்க பொண்ணும் வந்து யாரோ வந்து கூப்பிட்டாங்க. அங்க அந்த பக்கம் போயிட்டாங்க, அந்த சைடு பக்கம் போனாங்க. அப்போ நான் என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், அவங்க யாருன்னு எனக்கு அங்க யாரோ அரசு புரசல பேசிக்கிட்டாங்க ஒரு பெரிய மிகப்பெரிய தொழிலதிபருடைய வீட்டுல. சரி ஒரு விஐபி அப்படிங்கிறதுனால ஒரு கால் தனியா ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பேசணுங்கிறதுக்காக அப்படி உள்ளுக்குள்ள மீட் பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டுருப்பாரோ அப்படின்னு நம்ம வழக்கமா அப்படிதானே நினைப்போம். ஒரு அரசியல்வாதியோ ஒரு விவிஐபியோ பார்த்தா அவங்க வந்து ஒரு விஐபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு என்னன்னு தெரியல, அந்த மாமியும் அவர் அந்த அந்த கூட வந்தவங்களும் அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு கலங்கின கண்ணோட கார் ஏறி போயிட்டாங்க. நம்ம வந்து அங்க விசாரிச்ச போது யார் என்னன்னு முதல்ல யாருன்னு எனக்கு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் அங்க கேட்ட போது சொன்னாங்க, அந்த தொழிலதிபருடைய அந்த 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 பெண்ணு வந்தாங்க இல்லையா, அந்த மாமியும் அந்த பெண்ணும், அந்த பெண்ணுடைய கணவர் வந்து ஒரு விமான விபத்துல அப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாலதான் இறந்து போயிருக்காரு. அந்த 1 மாசத்துக்குள்ளேயே மகா பெரியவரா தரிசனம் பண்ண வந்தது வந்து அது வந்து அவர் வந்து ஒரு மாசத்துக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் அந்த மாடர்ன் இதுல பாப் எல்லாம் வெட்டிட்டு அதெல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்ததுனால வந்து அவர் வந்து ஏதோ ஒரு காரணமா அது பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அங்க பேசப்பட்டது. ஏன்னா இது வந்து அதுதானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா விஐபி தரிசனமா தனியா கூப்பிட்டு பேசலைங்கிற வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அவர் பார்க்கவே இல்லை, அவர் தரிசனமே கொடுக்கல. போயிட்டு அவர் வந்து ஒண்ணும் இல்லை, அவர் மறுபடியும் ஏதோ ஸ்நானம் பண்ணிட்டு திருப்பி வந்திருக்கார் போல இருக்கு. இந்த நடுவுல இந்த ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1/2 hour கேப். நாங்க வந்து இது முதல்ல இதெல்லாம் தெரியல. அப்புறம் அரசு புரசெல்லாம் ஏதோ பேசிக்கிட்டாங்க. அது என்ன எவ்வளவு தூரம் கரெக்டுன்னு நமக்கு தெரியல. பேசாம நின்னுந்தோம். அந்த தட்டெல்லாம் வந்து திருப்பி எடுத்துன்னு போக சொல்லிட்டார். அந்த தட்டுல வந்து பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் பருப்பு, இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் திருப்பி எடுத்துன்னு போயிட்டாங்க. நார்மலா அப்படி வந்து மகா பெரிவாளுக்கு கொண்டு வச்சதை வந்து யாரும் வந்து திருப்பி எடுத்துன்னு அவர் சொல்லவும் மாட்டாங்க, இல்ல திருப்பி எடுத்துன்னு போறதுக்கும் சான்ஸ் இல்லை. என்ன தெரியல, அப்ப ஏதோ நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிடும் போது, அப்போ வந்து இவ்வளவு பெரிய ஒரு செல்வ குடும்பத்திலிருந்து, புகழ்பெற்ற குடும்பத்திலிருந்து வந்தவங்க,
ஆனா விஐபி தரிசனம்னு கொடுக்கல. ஏதோ ஒரு காரணத்தினால பார்க்கல. அந்த காரணம் என்னங்கிறது நமக்கு முழுசா புரிஞ்சது புரியல. சரி நம்ம வந்த காரியத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு என்னன்னா தரிசனம் பார்க்கணும். அவர்கிட்ட இப்ப ஏதாவது கிட்ட போய் 4 வார்த்தை சொல்லணும். ஒண்ணும் இல்லைன்னா அவர் கையையாவது ஆட்டினார்னா அந்த அந்த ஆசீர்வாதமா கையை ஆட்டினார்னா அதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிராப்தம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தொடர்ந்து மணிக்கணக்கா அங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு அவர் வந்து இப்படி இப்படி கை காமிக்கிறார் இந்த கூட்டத்தை பார்த்து. அதாவது ஒதுங்குங்க அப்படின்னு இப்படி கையை 2 பக்கமும். 2 பக்கமும் கூட்டம் வந்து அங்க இருந்த கூட்டம் 2ஆ அப்படி பிரிஞ்சு வழி விடுது. ஒரு சின்ன பையன், ஒரு 10-12 வயசு பையன், 10 வயசு 12 வயசு இருக்கும், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட பார்த்தால் வந்து அந்த அந்த பையன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏழை குழந்தை, ஒரு வறுமையில இருக்கக்கூடிய, ஒரு சேரியில இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஒரு லுக்கோட ஒரு ஒரு பையன் வரா. ஒரு காக்கி அரண்ராயர், காக்கி அரண்ராயர்ல 2 பக்கமும் பின்னால கிழிஞ்சிருக்கு, பின்பக்கம். அதை எடுத்துட்டு கையில வந்து ஒரு சாதாரண சணல் கயிறுன்னு சொல்லுவேன், இந்த பிரவுன் கலர்ல இருக்கும் வீட்டுல எல்லாம். அந்த சணல் கயிறுல இங்க ஒரு மூலையில இங்க ஒரு துளசி, ரொம்ப அடர்த்தியா அந்த கடையில இல்லாம துளசி இங்க ஒண்ணு, அப்புறம் ஒரு சொல்லக்கூடாது ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு 2, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி. அதாவது அதுல துளசி மாலைங்கிறதுல வந்து சணல் நிறைய, துளசி கொஞ்சமா அப்படி வந்து கட்டப்பட்டு ஒரு சணல் கையில துளசி கட்டி எடுத்துன்னு வரான். உடனே வந்து இவர் அவனை பார்த்து என்ன எங்க வந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஜாடையில கேட்கிறாரு. அவன் வந்து காஞ்சிபுரத்திலேயே இருக்க அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பையன் போல இருக்கு. சாமி இன்னைக்கு எனக்கு பரீட்சை, அதனால சாமியை பார்த்துட்டு பரீட்சை எழுதுறதுக்காக போறேன் அப்படின்னு. உடனே கையில என்ன இருக்குங்கிற மாதிரி ஜாடையில கேட்கிறாரு. உடனே அவன் வந்து சாமிக்கு துளசி மாலை ஏது, அதாவது எங்க இருந்து அப்படிங்க. இல்ல எங்க வீட்டுக்கிட்ட துளசி இருக்கு, நானே வந்து நூல்ல வந்து பண்ணேன் அப்படின்னு. அவனை கிட்ட அதாவது கொஞ்சம் தள்ளி முன்னால வர சொல்லி அதை அங்க வைக்க சொல்றாரு. அதை வாங்கிக்கிறாரு. இப்படி எடுத்து இப்படி பார்த்தா ஏதோ சொல்லக்கூடாது, மூளைக்கே ஒரு துளசியா இருக்கு. துளசி வந்து அடர்த்தியா இதுவா ப்ரொஃபஷனலா கட்டாம அவனா கட்டினா சின்ன பையன். அதை எடுத்து தலை மேல இப்படி சுத்தின்ட்டார் அந்த சணலுக்கு. அந்த அந்த சணல்னா அது அதான் துளசி மாலையை தலை மேல அப்படி சுத்தின்ட்டு இப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை எல்லாரையும், அப்புறம் இப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை எல்லாரையும். அழகா இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தோன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு மெய்சில் எடுத்து போச்சு. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன பையன் பரீட்சை எழுதுறதுக்கு போறேன், அதை பாக்குறதுக்கு போகணும். அவன் எவ்வளவு ஏழ்மையில இருக்கான்னு அவனுடைய அரண்ராயரை பார்த்தா தெரியுது. 2 பக்கமும் அந்த பின்பக்கம் வந்து உட்கார்ற இடத்துல 2 பக்கமும் கிழிஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு வறுமையில இருக்கான்னு தெரியுது. ஒரு சேரியை சார்ந்த ஒரு பையன் அப்படிங்கிறது அந்த அவனுடைய அந்த பேச்சு, அந்த அவனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. உடனே வந்து அவங்ககிட்ட என்ன பரீட்சை அப்படின்னு மறுபடியும் கேட்கிறார். அவன் ஏதோ கணக்கு பரீட்சையோ நம்ம ஏதோ ஒரு பரீட்சைன்னு சொல்றான். சொன்னோன்னு போயிட்டு நன்னா எழுது அப்படிங்கிற மாதிரி நன்னா எழுதுன்னு அப்படி கை காமிக்கிறார். கை காமிச்சிட்டு ஒரு யாரோ கொண்டு அந்த வச்சிருக்கிற ஒரு பழத்துல இருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அவங்க கையில கொடுக்குறாரு. உடனே அவன் வந்து அதுவும் அந்த தலையில இவர் வச்சுட்டு அப்படி திரும்பி இப்படி பார்த்தா இல்லையா எல்லாரையும் பார்த்த உடனே அந்த பையனுக்கு வந்து உணர்ச்சி தாங்காம பெருசா சாமின்னு கதறிண்டு அப்படியே கீழே வந்து சாஸ் தாங்காம விழுந்தான். உடனே அவனை எழுந்துக்க சொல்லி போய் பரீட்சை எழுது, எல்லாமே ஜாட போய் நன்னா பரீட்சை எழுது அப்படின்னு அவன் சொன்னோன்னா அவன் அப்படியே அழுதுன்னு இருக்கான். உடனே அவனை பார்த்து சிரிச்சுட்டே வந்து அழாத, போய் பரீட்சை எழுது, போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாட காமிக்கிறார். இதையும் பார்த்தோம். இதை வந்து எதுக்காக நான் சொல்றேன்னா, நாங்க எதுக்காக போனோமோ அது கிட்ட போய் சொன்னோம், ஏதோ ஆசீர்வாதம் பண்ணாரு, வந்துட்டோம். அப்போ நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட திருப்பி வரும்போது அப்பெல்லாம் வந்து ஒரு மாருதி ஸ்விஃப்ட்னு சொல்லுவோமே அந்த வண்டி வச்சிருந்தோம். அப்போ வரும்போது நான் சொன்னேன், இது ஏதோ ஒரு விளையாட்டு வந்து அவர் தான் வந்து அந்த மகா பெரியவர் தான் வந்து அவர் வந்து நம்ம வந்து சிவன், அவர் தான் பரமசிவன் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து குருவா அவரை ஏத்துண்டு பரமசிவனாவே அவரை வந்து பாவிச்சு நம்ம வந்து நமஸ்காரம் பண்றோம். நமக்கு எழுத்தாப்புல இந்த 2ஐயுமே நடத்தி காட்டியிருக்காரு.
முதல்ல நடத்தும் போது இருந்த அதே ஆட்கள் வந்து 2வது இன்சிடென்ட்டும் போது இல்ல. சில பேர் வந்து அப்ப இருந்தாங்க, அப்படியே தரிசனம் பண்ணிட்டு பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம வந்து எதேர்ச்சியா 2யும் பார்க்கறதுக்கு இருந்தோம். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அதனால வந்து அத விஐபியோ, விவிஐபியோ எனக்கு ஒண்ணும் கணக்கு இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ம். குடும்பத்திலேருந்து வைர வைர மூக்குத்தி, வைர தோடெல்லாம் போட்டு வந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால, அந்த காரணம் அது என்ன நமக்கு முழுசா தெரியலன்னா கூட, கேள்விப்பட்டது வந்து அந்த அந்த தீட்டு பீரியடுக்குள்ள வந்துட்டாங்க. அது வந்திருக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து அ குரு மடம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு கோயில் தான். ஆமா. கோவிலுக்கு உண்டான எல்லா விதமான சாஸ்திரங்களும் குருவுடைய அந்த பாதங்களுக்கும், குரு இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்து அதே சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் உண்டு. சோ அதனால அவர் வந்து பார்க்கல. அவங்கள்ட்ட வந்து இன்னொரு நாள் ஏதோ ஒரு டைம் சொல்லி இத்தனை நாள் கழிச்சு வாங்க பார்க்கிறேன்னு சொன்னாருன்னு யாரோ வந்து சொல்றாங்க. அந்த கூட இருக்கிறவங்க. அவங்களுக்கு அன்னைக்கு பார்க்க முடியலையேங்கிற வருத்தத்துல அது அந்த அந்த இதெல்லாமாவது அந்த கொண்டு வந்த பழங்கள்லாம் வந்து எடுத்துன்னு போன்னு சொல்லும்போது, அவர் வந்து சொன்னாராம். இல்ல இதை எடுத்துன்னு போய் யாராவது ஏழைகளுக்கு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்க திருப்பி அந்த தட்டெல்லாம் திருப்பி கார்ல ஏத்தின்னு போனது. அப்பவும் வந்து அதை வேண்டான்னு மறுக்காம அது ஏழைகளுக்கு யாருக்காவது தானமா வந்து பழங்கள் இருக்குன்னா யாரோ பிச்சைக்காரங்களுக்கோ இல்ல பசிக்கிறவங்களுக்கோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு இன்சிடென்ட் நடந்த போது அப்ப 2யும் நமக்கு ஒரே நாள்ல அவர் நடத்தி காட்டியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்திலேருந்து வந்தவங்களை வந்து விஐபிங்கிறதுனால பார்க்கல. அந்த விஐபிங்கிற அந்த இதெல்லாம் அந்த கல்ச்சரே அவர்கிட்ட கிடையாது. அதே சமயத்துல ஒரு 10 வயசு பையன், ஏழை பையன், சேரியிலிருந்து வந்தக்கூடிய அது எந்த ஜாதி பையனாவனா இருக்கலாம். ஆனா வந்து அவன் வந்து அவன் கையால ஒரு சணல்ல வந்து உண்மையிலேயே அந்த சணலை வந்து நம்ம கிட்ட வந்து கொடுத்துருந்தானே, ஏன்டா இதெல்லாம் ஒரு துளசி மாலையா, துளசி இப்படியா கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சிக்கிட்டு இருப்போம். ஆனா அத ஒரு பெரிய விஷயமா வாங்கி அதை தலையில வச்சு அப்படி சும்மா அப்படி இப்படி இப்படி எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னும் இப்ப இவ்வளவு வருஷம் கழிச்சு ஞாபகம் இருக்கு. இப்படி சும்மா அப்படி தலையில அப்படி சுத்திக்கிற மாதிரி தானே சுத்தின்றாரு. சுத்தின்ட்டு அப்படி அப்படி அந்த பார்வை பார்த்தாரு எல்லாரையும், அழகா இருக்கா, நன்னா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுல இருந்து அவருக்கு வந்து அது உன்னுடைய அந்தஸ்தோ, செல்வமோ, செல்வாக்கோ எதுவுமே வந்து அங்க செல்லாது அந்த சன்னிதானத்துல. அந்த உண்மையான பக்தி, அந்த பக்தியை அந்த பையனும் காமிக்கிறான். இவர் வந்து அந்த சணல்ல அந்த துளசியை வந்து தலையில அப்படி வச்சுன்னு அப்படி பார்த்த உடனே அந்த உணர்ச்சி தாங்காம அவன் கீழ் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஏந்து சாமின்னு கதறினானே. அப்ப அதுதானே உண்மையான பக்தி. அப்ப உண்மையான பக்தி யாருகிட்ட இருந்தாலும், அவன் ஏழையா இருந்தாலும், என்ன ஜாதியாக இருந்தாலும், எனக்கு எல்லாமே அது ஒண்ணுதான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எனக்கு வந்து பணமோ செல்வாக்கோ அது ஒரு கணக்கு இல்லை அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறது வேற. நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வந்த போது இந்த 2 நிகழ்ச்சி நடந்தது. இதே மாதிரி இன்னொரு தடவை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை போகும்போது ஏதோ ஒரு என்னை சுத்தி எங்க குடும்பத்துல அடுத்த சர்க்கிள்ல ஒரு பிரச்சனை. அது சொல்லி அவர்கிட்ட தீர்வு கேட்டு அப்படி ஆலோசனைன்னு கேட்க முடியாது. நம்ம சொல்லுவோம், அவர் என்ன சொல்றாருங்கிறத வச்சு நமக்கு ஒரு மனசு திருப்தி அப்படின்னு சொல்றதுக்காக போகும்போது என் ஒய்ஃப் கொஞ்சம் அந்த எமோஷனலா வந்தபோது அவர் அந்த அந்த இதுக்குள்ள நுழையும் போது அந்த தேனம்பாக்கம் போனவங்க தெரியும். அந்த சாரி காஞ்சிபுரம் போனவங்களுக்கு தெரியும். அந்த அந்த கூடத்துல அவரை பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சைட்ல வந்து அதாவது ஒரு 300 பேர் 300 400 பேர் மேக்சிமம் வந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். ஓப்பன் இதுல கொட்டா போட்டிருக்கும். அவர் வந்து உள்ளேன்னு வந்து அந்த படி மாதிரி இருக்கும், அதுல உட்காருவார் அவருடைய அந்த தண்டத்தோட. அந்த மாதிரி வரும்போது அந்த தலையில அப்படி இழுத்து விட்டுங்க அப்படி பார்த்துன்னு உட்காருவார், தரிசனம் கொடுப்பார். நாங்க போகும்போது என் ஒய்ஃப் கொஞ்சம் இட் வாஸ் சம் எமோஷனல் இஷ்யூ. நான் சொல்றது அரௌண்ட் 80ஸ்ல 80 இதே சமயத்துல 87 86 ஏதா இருக்கும். அப்போ என் ஒய்ஃப் வந்து அங்க போகும்போது மட்டும் நார்மலா வீட்டுல 6 கஜம் கட்டின்னு வருவா. பட் அவரை பார்க்க போகும்போது 9 கஜம் கட்டின்னு வருவா. அது ஒரு பூஜை விசேஷம்னா 9 கஜம் கட்டிக்கணும்ன்ற அந்த ஒரு இதுல. அப்போ போகும்போது என் ஒய்ஃப் கொஞ்சம் அந்த எமோஷனல் இது ப்ரெஷர் தாங்காம அந்த பக்கம் வந்து அவரை பார்க்க போறதுக்கு முன்னாலேயே அங்க வந்து அதாவது உள்ள அந்த இதுக்குள்ள நுழைஞ்சு கூட்டத்தை தாண்டி அவரை தரிசனம் பண்ணணும். அந்த சமயத்துல மயக்கம் வர்றதுன்னு மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டான்.
ஓ! அப்போ நானும் இருந்தேன், என் கூட இன்னொரு அந்த யாரோ ஒரு சம்மந்தப்பட்ட ரிலேட்டிவ்ஸும் இருந்தாங்க. நாங்க 3 பேருமா வந்து அப்புறம் அந்த மடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் ஹெல்ப் வந்தாரு. மெதுவா என் ஒய்ஃப் வந்து அந்த சைடுல செவுத்துல சாத்தி உட்கார வச்சுட்டு, அவர் ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்து குடுத்தாரு. தண்ணிய தெளிச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு போயிட்டார். இன்னும் நாங்க அந்த நுழையவே இல்ல. அவரோட ம், அந்த ம், சன்னிதானத்துக்குள்ள நாங்க அந்த இதுக்குள்ளேயே என்டர் ஆகல. இங்க ம், நடுவுல செவுரு இருக்கு. அப்போ நான் சரி ஒரு 10 நிமிஷம் என் ஒய்ஃபுக்கு அந்த கொஞ்சம் அந்த ஆசுவாசம் ஆகட்டும். கொஞ்சம் பிரீத் எல்லாம் சரியாகட்டும். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் எழுந்து உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு உள்ளேருந்து அந்த சைட்ல இருந்து வந்து உங்கள பெரியவா கூப்பிடுறா. ம். இப்பல்லாம் எல்லாருக்கும் வந்து திருசக்தி சுந்தர்ராமன்னா தெரியிற அளவுக்கு நான் வந்து ஒரு பிரபலமா ஏதோ ஒரு பீரியட்ல அதுக்கப்புறமா பின்னால வந்து ஆயிருக்கலாமே தவிர, அப்ப என் பேர் சொன்னா தெரியிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அதாவது யாரோ தான் நான். ஒரு எத்தனையோ பக்தர்கள்ல நானும் ஒருத்தன். அவ்வளவுதான். என்ன கூப்பிடுறாருன்னா எப்படி தெரியும் அவருக்கு? அதாவது நம்மள இருக்காது. வேற யாரையாவது நினைச்சு நம்மள தப்பா கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு, இல்ல என் பேர் சுந்தர்ராமன்னு பேரு. அ அ என்னையா கூப்பிட்டாங்க அப்படின்னு, நம்மளையா இருக்காது, தப்பா இருக்க போறதே அப்படின்னு. இல்ல, இல்ல அவருக்கு உங்கள தான் கூப்பிடுறாரு. அப்பவும் எனக்கு வந்து சந்தேகம். இல்ல என் பேர் சுந்தர்ராமன். அப்படி ஏதாவது சொன்னாரா? அவருக்கு எப்படி நம்ம பேர் தெரியும்? எத்தனையோ ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பக்தர்கள். இல்ல அவர் வந்து அங்க ஒரு மாமி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அந்த மாமியும் அவ கூட வந்தவாளையும் கூப்பிடுங்கன்னு சொன்னார். ம். அவர் தரிசனம் குடுக்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கிற அந்த படி, அந்த இடம், அந்த வாசல், அந்த திட்டி வாசல்ன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டி வாசல் கிட்டத்தட்ட ஒரு 300, 400 பேர் நிக்கிறாங்க. நடுவுல இந்த பக்கம் ஒரு செவுரு இருக்கு. நாங்க இந்த பக்கம் இருக்கோம். எங்கள அவர் பார்த்திருக்கவே முடியாது. பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. கூப்பிடுறாரு. அப்படின்னோன, நம்ம மயக்கம் போட்டு விழுந்தது அவருக்கு எப்படி தெரியும்? யாரும் போய் அவர்ட்ட போய் யாரோ ஒரு மாமி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு போய் மகா பெரியவாட்ட போய் சொல்லப் போறாங்களா? அது சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல. அப்படின்னோன, மெதுவா என் ஒய்ஃப எழுப்பி, கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறா. கொஞ்சம் ஷி வாஸ் எமோஷனலி டவுன் அண்ட் அந்த மயக்கம் போட்டு விழுந்ததுடைய இது. நான் ஒரு பக்கம் கைய பிடிச்சிருந்தேன். கூட வந்த ரிலேட்டிவ்ஸ்ல ஒருத்தர் பிடிச்சிருந்தாரு. வரும்போது நல்ல கும்பல், கூட்டம். ம். அவர வந்து அங்கேருந்து பார்த்தா தெரியல. நாங்க பின்னால இருக்கோம். ம். அப்படி இந்த சைட்ல இருந்து அந்த பக்கம் வந்தா, அவருக்கு நாங்க எப்படி அங்க வந்தோங்கிறது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்போ நான் அந்த பையனுக்கு சொன்ன மாரி இப்படி கைய அப்படி காமிக்கிறார். ம். காமிக்கிறாருங்கிறத நாங்க பார்க்கும்போது அப்படியே கூட்டம் விலகுறது நடுவுல பாதை விட்டு. நாங்க பார்க்கும்போது அவர் கைய அப்படி காமிக்கிறாருங்கிறது புரிஞ்சுது. அப்ப நம்மள வந்து ஒரு அடையாளப்படுத்தி கூப்பிடுறாரே! ஆச்சரியமா இருக்கே! எ என்ன அதிசயம் இதுன்னு சொல்லிட்டு மிராக்கிள் அப்படிங்கிற மாரி கிட்ட போன உடனே, "என்ன பிரச்சனை? என்ன உடம்புக்குன்னு?" கேட்கிறாரு. இல்ல ம். வேற ஏதோ ஒரு இஷ்யூ அதனால வந்தது. கொஞ்சம் அந்த 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 உணர்ச்சி வசப்பட்டதுனால கொஞ்சம் மயக்கம் வந்துடுச்சு அவ்வளவுதான். உடனே வந்து அங்க இருக்கிறவர்ட்ட வந்து ஏதோ ஜாதகம் காமிச்சு சொல்றார். அவர் வந்து அந்த நாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னோமோ, அதுக்கு வந்து ஏதோ ஒரு தீர்வு வந்து அவர் சொன்ன ஜாடை எங்களுக்கு புரியல. ஏன்னா, அவரோட கூட இருக்கிறவங்களுக்கு தான் அது கரெக்ட்டா புரியுது. அவங்க ம். வந்து இல்ல இப்படி பண்ணுங்கோ அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணு சொல்றாரு. நாங்க போன அந்த பிரச்சனைக்கு நாங்க நினைச்ச சொல்யூஷன் இல்லாம வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்றாரு. ம். என்ன இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப்போ இது பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு என்ன புரியலனால் அந்த இன்சிடென்ட்ல நம்ம இந்த பக்கம் செவுரு நடுவுல இருக்கு. மயக்கம் போட்டு விழுந்தா என் ஒய்ஃப். தண்ணி தெளிச்சாங்க. தண்ணி தெளிச்சு நாங்க வந்து ஆசுவாசப்படுத்தினோம். யாரோ ஒரு மாமி அங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு அவருக்கு யார் வந்து எப்படி அது ஞான திருஷ்டியில தெரிஞ்சுது. ம். கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அப்படி நாங்க அந்த பக்கம் வரோங்கிறது வந்து அவருக்கு நேரா நார்மல் ஹியூமன் இதுல தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ இப்படிங்கிறாரு. எங்களுக்கு எல்லாரும் வழி விட்டு நிக்கிறாங்க. நாங்க முன்னால வரோம். ஏன்னா அந்த கும்பல்ல நாங்க வந்து வெயிட் பண்ணி அவர வந்து முன்னால நாங்க போய் பார்க்கணும்னா இன்னொரு 1 ஹவர் குறைச்சிடலாம ஆகும். ம். இப்படி இதுவும் ஒரு என்ன சொல்றது ஒரு மெய் சிலிர்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் கண்டிப்பா. அவர் என்ன சொல்யூஷன் சொன்னாரோ, அந்த சொல்யூஷன் வந்து நாங்க வந்து அந்த சொல்யூஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு எங்க மனசுல நாங்க தீர்மானம் பண்ணினோம். அவர் ம். சொல்லவன்னா அந்த நம்பிக்கை வந்தது. அவர் சொன்ன சொல்யூஷன அப்ளை பண்ணோம். அந்த ப்ராப்ளம் வந்து இட் காட் சால்வ்ட் இட்செல்ஃப். வெரி குட். விச் வி நெவர் விச் வி நெவர் பிலீவ்ட். அப்படி அந்த சொல்யூஷன் ஒர்க் ஆகும். அப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படிங்கிறதையே நாங்க வந்து நினைக்கல.
ஆனால் அவர் ஒரு வேற ஒரு நான் இப்படி போறோம்னா இந்த ரோட்ல போகாத அந்த ரோட்ல போ அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டா மாதிரி சொன்னாரு. இப்படி சொல்றாரேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் பெரியவா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போனா அது பர்ஃபெக்டா வந்து அது கிளிக் ஆச்சு. இதெல்லாம் அந்த பீரியட்ல நடந்தது. அதுக்கப்புறம் வந்து எப்படி அதுக்கு நமக்கு வந்து அந்த மகாபெரிவாளோட இது அது ஆசீர்வாதம் இருந்ததுங்கிறது இதெல்லாம் தாண்டி மகாபெரிவா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஜெயேந்திரர் அவர் வந்தார் இல்லையா, அப்ப நான் வந்து இந்தோனேஷியால இருந்து அங்கிருந்து அவரோட டைரக்டா வந்து போன்ல அவர் பேசக்கூடிய அந்த அளவுக்கு ஏன்னா அங்க இந்தோனேஷியா தமிழ் மன்றம் நான் தான் போய் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அங்க வந்து கோயில் இங்க திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து அங்க நான் மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து அங்க திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து மகாவிஷ்ணு பெருமாளுடைய இதை வந்து அங்க ஒரு கோயில் சிருஷ்டி பண்றதுக்கு அங்க ஏற்கனவே இருந்த ஒரு சிவன் கோயில்ல வந்து அது கொஞ்சம் நார்த் இந்தியன் சிவன் கோயில். பட் அதுல வந்து இது அதுக்கப்புறம் சபரிமலையிலேருந்து வர வச்சு சபரிமலை தந்திரி எல்லாம் வர வச்சு ஒரு ஐயப்பன் அப்புறம் நவகிரகங்கள் இதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி நான் மட்டும் பண்ணல ஒரு கமிட்டி பண்ணிட்டு அதுல நானும் ஐ வாஸ் ஒன் ஆஃப் தேம். அந்த மாதிரி வரும்போது இவர் வந்து அவர் மகாபெரிவாளுடைய இதுல வந்து விக்கு விநாயகராம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம கடவித்வான் அவர் எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இந்தோனேஷியாக்கெல்லாம் வந்து கச்சேரி எல்லாம் பண்ணியிருக்காரு. என்னோட பொண்ணுடைய கல்யாணத்துக்கு ரிசப்ஷன் அங்க இந்தோனேஷியால நான் வச்சிருந்த போது கல்யாணம் இங்க நடந்தது சென்னையில. ரிசப்ஷன் வந்து என்னுடைய டாக்டர் வந்து மதுமிதான்னு பிலிம் டைரக்டர் அன்னைக்கு கூட சொன்னேன். அவங்க இது ஆமா அந்த இது வந்து கல்யாணத்தும் போது விக்கு விநாயகராம் கச்சேரி ஏன்னா அவர் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரும் வந்து மகாபெரிவர்கிட்ட ரொம்ப அதீத பக்தி. நமக்கு இருக்கிறதெல்லாம் வந்து சாதாரண பக்தி, அவருடைய பக்தி ரொம்ப அவருடைய குடும்பத்துக்கு அதீத பக்தி. வரவங்களுக்கு எல்லாம் வந்து சுமங்கலிகளுக்கு வந்து விக்கு விநாயகராமுடைய மிசஸ் ஒய்ஃப் வந்து இப்ப அவங்க இல்ல அதாவது மூட்டையிலேருந்து அள்ளி இந்த வரளி மஞ்சள்னு சொல்லுவாங்க, மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அது அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அது கொடுத்தா ரொம்ப விசேஷமா சுமங்கலிகளுக்கு கொடுத்தா. அதை பார்த்துட்டு என் ஒய்ஃபும் வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதாவது இந்த வரளி மஞ்சள் கொடுக்குறது. அப்போ விக்கு விநாயகராமும் அவரு MS சுப்புலட்சுமி அவங்களுடைய வளர்ப்பு மகன் ஆத்மநாதன் மாமான்னு இருந்தார். அவர் தான் வந்து MS அவர்களுடைய கடைசி காலத்துல கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்த போது அவர் தான் கூட இருந்து எல்லாமே பார்த்துட்டார். அப்போ ஒரு தடவை MS சுப்புலட்சுமி அவர்களை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு விக்கு விநாயகராம் சார் மூலமா கிடைச்சது. போய் பார்த்தோம். அவங்க ரொம்ப உடம்பு முடியாம இருந்தா கூட பேசுற மாதிரி இருந்தாங்க, அதாவது நடமாட்டம் இல்லாம இருந்தாங்க. ஆனா வந்து ரொம்ப டீட்டெயில்டா பேசிட்டு பொண்ணுக்கு எப்ப அதுக்கு எங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாலேயே அதெல்லாம் வந்து கேட்டு MS சுப்புலட்சுமியோட எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு 3/4 hour 1 hour உட்கார்ந்து பேசுவோம்லாம் வாழ்க்கையில வந்து நானும் என் ஒய்ஃபோ நினைச்சு பார்க்கல. அதெல்லாம் வந்து MS சுப்புலட்சுமி நம்ம பார்க்கும்போது எதுக்கு எங்கேயோ பாக்குறோம். அந்த மாதிரி வந்து வந்த போது அந்த ஆத்மா மாமான்னு சொல்லுவோம், அவரும் இப்போ அவர் காலமாயிட்டாரு. விக்கு விநாயகராம் வந்து அவர் வந்து கேட்கும்போது இல்ல மகாபெரிவாளுக்கு ஓரிக்கையில மண்டபம் கட்டலான்னு இருக்கும், இப்ப இருக்க ஓரிக்கையில மண்டபம். அப்ப நான் இந்தோனேஷியால இருந்தேன் அந்த பீரியட்ல. அப்போ நான் நடுவுல வந்திருக்கேன், நடுவுல அப்படி 2 மாசத்துக்கு ஒரு தடவை சென்னை வருவேன். அப்போ விக்கு விநாயகர மாமா வந்து அவர் சொன்னார் வந்து ஆத்மநாதன் அவரோட சேர்ந்து ஆத்மான்னு சொன்னாரு, அதுக்கு வந்து மகாபெரிவா பாதுகைகளை வந்து ஆத்திலேயே வச்சுட்டு அவர் வந்து பூஜை பண்றார் ஆத்மா மாமா. அதாவது MS இருந்த இடத்துல MS ஆத்மா அவாத்துலதான் இருந்தார் அவர் வந்து அப்போ இருந்து போது. அப்போ இல்ல அது என்னமோ மகாபெரிவா அப்போ வந்து மகாபெரிவா சமாதி ஆயிட்டா. அப்போ ஓரிக்கையில வந்து அது கட்டுறதுக்கு ருத்ராட்சம் வேணும். இந்தோனேஷியா நேபாள் இல்லைன்னா இந்தோனேஷியால தான் ருத்ராட்சம் வந்து அதிகம். நேபாளில் கிடைக்கும், அதே மாதிரி இந்தோனேஷியாலையும் கிடைக்கும். உங்கள்கிட்ட வந்து ருத்ராட்சத்தை வந்து கேட்டு வாங்கணும் அப்படின்னு மகாபெரிவாளோட ஆங்கை மனசுல தோன்றது. அதனால அந்த ஓரிக்கையில வந்து எவ்வளவு ருத்ராட்சம் தேவைப்படுறதோ உங்களால வந்து வாங்கி தர முடியுமா? அப்ப நாங்க ஆல்ரெடி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கேன், எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. இவ்வளவு குவான்டிட்டி வேணும், அதாவது மேல உள்ள ஃபுல்லா அந்த சீலிங் ஃபுல்லா உள்ளுக்குள்ள வந்து ருத்ராட்சத்தால அந்த மண்டபத்தை வந்து, அதாவது வெளியில பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் தெரியாது, உள்ளுக்குள்ள போட்டு அதுக்கு மேல ஒரு பூச்சி பூசிடுவாங்களா, அது மொத்தம் அவ்வளவு ருத்ராட்சம். அப்பவே நான் சொல்றது வந்து
90ஸ்ல பெரியவா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோரிக்கை எப்போ வந்ததோ அந்த 2000 அந்த அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பவே ஒரு 1,75,000 நம்ம வெறும் ருத்ராட்சம் மட்டுமே காஸ்ட் வந்தது. அதை வந்து வாங்கி நானே வந்து நேரம் எடுத்துன்னு போய் அது வந்து காஞ்சி மரத்துல கொடுத்து அது வந்து அந்த கோரிக்கையில அப்போ நம்ம வந்து அப்போ அதே மாதிரி ஜெயேந்திரரும் வந்து அந்த மாதிரி சமயத்துல சொல்லும்போது அப்பதான் டிவிஎஸ் ஒரு நம்ம வேணு சீனிவாசன் அவர் வந்து அவரும் வந்திருந்தாரு, நானும் வந்திருந்த போது என்ன அவருக்கு அறிமுகப்படுத்தி அவர் இந்தோனேஷியால இருக்காரு, அங்க பிரசிடென்ட்டுக்கெல்லாம் அவர் வந்து ஆண்டரி அட்வைசரா இருக்காரு, அதெல்லாம் அங்க இருக்காரு. பட் டிவிஎஸ் வந்து ஒரு ஃபேக்டரி போடணுங்கிறாங்க, மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அப்படின்னா ஜெயேந்திரர் வந்து வேணும் இதுதான் சுந்தர் ராமன் அப்படின்ட்டு வேணு சீனிவாசன் மற்றதெல்லாம் நீங்க பேசுங்க, அவர் ஏதோ ஃபேக்டரி போடணுங்கிறார். நான் அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஃபேக்டரிக்கு ஐ வாஸ் தி பிரின்சிபல் கன்சல்டன்ட் ஃப்ரம் டே 1. நிலம் வாங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஃபேக்டரி இனாகரேட் பண்ணி அவ பிரசிடென்ட் வந்து இனாகரேட் பண்ண வரைக்கும் ஐ வாஸ் தி பிரின்சிபல் கன்சல்டன்ட். எதுக்காக சொல்றேன்னா இன்னைக்கும் வந்து எங்க வீட்டுல வந்து நான் இந்தோனேஷியா போகும்போது இது சொல்லி முடிச்சிடுறேன். நான் ஐஓபி ரிசைன் பண்ணிட்டு இந்தோனேஷியா ஐஓபி ரிசைன் பண்ணிட்டு போறேன். என் ஒய்ஃப் வந்து ஓஎன்ஜிசில இருந்து 2 பேரும் ரிசைன் பண்ணிட்டு, அப்ப அந்த வயசுக்கு கொஞ்சம் துணிச்சல் ஜாஸ்தி, இப்பவுமே ஜாஸ்தின்னு சொல்றாங்க எல்லாரும், இருந்தாலும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும் அந்த ஏஜுக்கு. எப்போ ஐ வாஸ் அபவுட் 34, 35 பேங்க்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு என் ஒய்ஃபும் ஓஎன்ஜிசில ரிசைன் பண்ணிட்டு இந்தோனேஷியால முதல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில சீனியர் எக்ஸிக்யூட்டிவா போறோம். அப்ப எல்லாரும் வந்து ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்றாங்க, இப்படி பைத்தியகாரத்தனம் பண்ணக்கூடாது, பேங்க் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை ஒய்ஃபுக்கு அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஏதோ ஒரு தைரியம், அதெல்லாம் வந்து எனக்கு 5 தங்கைகள், எல்லா தங்கைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். என் ஒய்ஃபுக்கு 3 தங்கைகள், 3 தங்கைகளுக்கும் நானும் என் ஒய்ஃபும் முன்னே இருந்துதான். அவ அப்பா அம்மா இருந்தாலும் அவளுக்கு வசதி அவ்வளவு இல்லை. அதனால வந்து எங்க அப்பா அம்மாவும் சாதாரண மிடில் கிளாஸ், அதனால 8 கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஒரு பிராமின் வீட்டுல 8 கல்யாணம்னா தெரியும், கல்யாணம் பின்னாலேயே சீமந்தம், சீரு, ஆடி, ஆவணி, தீபாவளி, இப்படி எல்லாமே புண்ணியாச்சனம்னு வரிசையா வந்துட்டே இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு சரி நம்ம ஃபாரின்ல போய் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமே, டாலர்ல சம்பாதிக்கலாமே, வழக்கமான ஒரு இதுல அதுவும் ஒரு எதேச்சியா வந்து அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிஸ்டீரியஸான ஒரு சம்பவம். அது இன்னொரு நாள் வந்து வரும்போது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது சொல்றேன் அது எப்படி நடந்ததுன்னு. இருந்தாலும் அது நடந்து அந்த வேலை கிடைச்சு போய் சேரலான்னு ரிசைன் பண்ண உடனே எங்க சேர்மன் அப்போ வந்து கே சுப்பிரமணியன் இந்தியன் பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி ஐஓபிக்கு வந்திருந்தாரு. அவர்கிட்ட போய் ஜிஎம் ஒருத்தர் KM நாராயணன் செட்டியார் அவர் சொல்லிட்டாரு, அவர் எனக்கு பாசா இருந்தவர், அவர் சொல்லிட்டாரு இவரை ரிலீவ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து காஞ்சி மகா பெரியவரோட போட்டோ எக்ஸிபிஷன் ஒண்ணு நடத்துறோம், அடுத்த மாசம் நடத்த போறோமே, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆல் இண்டியா எக்ஸிபிஷன் ஒண்ணு நடத்துறோம். சுந்தர்ராமன் வந்து பிஆர்ல வந்து ரொம்ப கெட்டி, ஸோ அவர் வந்து அவர்கிட்ட விட்டுட்டோம்னா எல்லா வேலையும் அவர் பார்த்துருவாரு, அதனால இப்ப இவரை ரிலீவ் பண்ணக்கூடாது. அதான் மனுஷன் நல்லது பண்ணுவாருன்னு பார்த்தா நம்மள ரிலீவ் ஆக விடாம பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து கேட்டோன்னே கே சுப்பிரமணியம் அவரும் இன்சிடென்ட்லி ஆல்சோ ஏ பிராமின், அவர் வந்து நான் போனோன்னே ஏன்பா கொஞ்சம் தள்ளி போயேன் சார், அது பிரைவேட் கம்பெனி கூப்பிட்டுருக்கான் ஒரு ஷிப்பிங் கம்பெனியில, அவன் ஏதோ ஒரு 1 மாசம் டைம் கொடுத்துருக்கான் ஜாயின் பண்றதுக்கு, நீங்க சொல்றதை பார்த்தா 3 மாசம் கழிச்சு ரிலீவ் பண்றேன்னு சொன்னா நான் அவன் வந்து இருக்கிற இதுவும் போயிடுச்சு, அந்த ஆஃபர் வந்து விட்ரா ஆயிடும். அப்போ சொன்னாரு மகா பெரிவாளுக்கு நீ மகா பெரிவா மேல நம்பிக்கை உண்டானார், எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார் எனக்கும் ஒய்ஃப், மகா பெரிவாளுக்கு பண்ணணும்னு உனக்கு என்ன இருந்து அவரோட ஆசீர்வாதம் உனக்கு இருந்ததுன்னா நீ கான்டாக்ட் பண்ணி பாரு அப்படின்னாரு. சரின்னு அப்பெல்லாம் டெலக்ஸ்ல வந்து அந்த ஷிப்பிங் கம்பெனிங்கிறதுனால இந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணனால பேங்க்ல ரிலீவ் பண்றதுக்கு 3 மாசம் ஆகுங்கிறாங்க, அதனால தள்ளி போடணும். எனக்கு நம்பிக்கை இல்லை, அம்மா என்ன பெரிய ஆளு, நம்மள வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நான் வந்து ஐ வாஸ் கோயிங், மை வைஃப் வாஸ் டு டேக், அதாவது டு டேக் சார்ஜ் அஸ் கம்யூனிகேஷன் ஹெட், ஓஎன்ஜிசில ஷி வாஸ் ஹெட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட் பொசிஷன் அங்க. அப்போ முடியாதுன்னு சொல்லுவான்னு நினைக்கும் போது அதிசயமா டெலக்ஸ் வந்து பர்மிட்டட்னு வருது. 1% கூட நாங்க எதிர்பார்க்கல, மாட்டேன்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தா எதனாலன்னு தெரியல.
அதுக்கப்புறம் மகா பெரியவா போட்டோ எக்ஸிபிஷன் வந்து அந்த திருவான்மையூர்ல முன்னால ஈராஸ் தியேட்டர் இருந்தது, அது இடிச்சு அப்போ வந்து கட்டியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து முன்னாள் பிரசிடென்டா இருந்தவர், அவர் வந்து இனாகரேட் பண்ணாரு அந்த எக்ஸிபிஷனை. அப்போ மகா பெரியவா வந்து அப்ப இருந்தாரு மகா பெரியவா, ஆனா உடம்பு முடியாம இருந்தாரு, அவர் வர முடியல. அந்த போட்டோ எக்ஸிபிஷன் வந்து, அதாவது அவருடைய போட்டோஸை வந்து போட்டோ கண்ணன் ஒருத்தர் வந்து காஞ்சி மடத்தோட தொடர்புடையவங்களுக்கு எல்லாம் அங்க போட்டோ கண்ணனை தெரிஞ்சிருக்கும். எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. ஆமா, ஒரு 1000 போட்டோக்கு மேல அவர் வந்து அவரே எடுத்த போட்டோ விதவிதமான போஸ்ட்ல, அது எல்லாத்தையும் அங்க வந்து எக்ஸிபிஷனா வச்சோம். ஏதோ 2-3 நாளைக்கா 4 நாளைக்கா ஞாபகம் இல்லை, வச்சோம். அப்போ அந்த போட்டோ எக்ஸிபிஷனை ஆர் வெங்கட்ராமன் வந்து இனாகரேட் பண்றாரு. எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து பிரேயர் சாங் பாடுறாங்க. வெறும் பிரேயர் சாங், அந்த 5 நிமிஷம் பாடுறதுக்காக எம்.எஸ். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு. மகா பெரியவர் வர முடியல, ஜெயேந்திரரும் விஜயேந்திரரும் வந்திருந்தாங்க. அப்போ விஜயேந்திரர் பால பெரியவருங்கன்னா அவர் வந்திருந்தாரு, ஜெயேந்திரன். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அந்த ஆல் இண்டியா இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷனும் நான் தான் நடத்தினேன்னு சொல்றதை விட நான் கோஆர்டினேட் பண்ணி அலாங் வித் அதர் பீப்புள் நடத்தி வெற்றிகரமா முடிச்சுட்டு, அப்போ அந்த ஜிஎம் என்ன பண்ணாரு, நீ இப்போ ஒன்ன ரிலீவ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எம்டியும் ஓகே சொல்லிட்டாரு, ஆனா ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னால காஞ்சிபுரம் போய் ஒரு தடவை மகா பெரியவரை பார்த்துட்டு நீ வந்து ரிலீவ் ஆகு. காஞ்சிபுரத்துக்கு போறோம். ஜெயேந்திரர் வந்து கூட்டின்னு போய் மகா பெரியவா அங்க அப்போ கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்காரு, அவரோட சஞ்சானத்துக்கு அந்த பக்கத்துல கூட்டின்னு போயிட்டு, இவர் பேர் சுந்தர் ராமன், ஐஓபி, இந்த மாதிரி இந்தோனேஷியால வேலை கிடைச்சது, அவர் உடனே போறதா இருந்தாரு, ஆனா மகா பெரியவாளோட இந்த இது முடிக்கணும், இந்த எக்ஸிபிஷன்லாம் இது பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இப்போ அதை நல்லபடியா நடத்தி முடிச்சுட்டு இப்போ அவர் வந்து இந்தோனேஷியா கிளம்புறதா இருக்காரு அப்படின்னு ஒன்னு இப்படி சுத்துமுத்தும் பார்த்தாரு. உடனே வந்து அங்க கூட இருந்தவர் யாரோ புரிஞ்சுட்டு உடனே ஒரு ருத்ராட்ச மாலை ஒண்ணு எடுத்து சொல்லும் போதே என்னமோ ஒரு குரல் தழுது இருக்கிறது. அந்த ருத்ராட்ச மாலையை எடுத்து மகா பெரியவா கிட்ட கொடுத்த உடனே என்ன வந்து இப்படி எப்படி கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். அப்போ வந்து ரொம்ப பேச்செல்லாம் இல்லை, உடம்பு முடியல, பேசவும் மௌனமா இருக்கு. அப்படி அந்த ருத்ராட்சத்தை வந்து போட்டார், நான் கையில வாங்கிட்டேன் அப்படின்னு கையை காமிச்சார். அப்படி போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி. அந்த ருத்ராட்சத்தோட நான் வந்து கிளம்பி இந்தோனேஷியாவுக்கு போகும்போது, ஏன்னா எல்லாரும் பயமுறுத்தினாங்க, அங்க போனா வந்து பிரைவேட் கம்பெனி வேலை போயிடுச்சுன்னா திரும்பி வந்து பேங்க்ல சேர முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சேர முடியாதுன்னு. ஆனா அங்க மகா பெரியவரோட அந்த ருத்ராட்சம் இன்னைக்கும் மகா பெரியவரோட ஒரு பெரிய ஒரு வுட்ல செஞ்ச ஒரு இது எங்க வீட்டு சாமி ரூம்ல வந்து நம்ம பூஜை ரூம்ல வச்சிருக்கோம். அதுல அவரோட பாதத்துல வச்ச இன்னும் அலங்காரம். எப்போ கிட்டத்தட்ட 92 போகும்போது 33 வருஷம் அது அவரு அதை கொடுத்து எனக்கு வந்து கொடுத்து, அந்த 92ல நான் அவர்கிட்ட வாங்கி போனது இந்தோனேஷியாலையும் பூஜை ரூம்ல வச்சிருந்தேன். அப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்து இன்னி வரைக்கும் பூஜை ரூம்ல இருக்கு. இன்னைக்கும் அதை பார்க்கும்போது அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ருத்ராட்சம் வந்து என்னன்னா, அந்த ருத்ராட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இது பிரகாரம் அந்த ருத்ராட்சம் தான் இந்தோனேஷியாவை வந்து இந்த வேலை நாளைக்கு ஏதாவது வம்பு வந்துடக்கூடாதேங்கிற ஒரு எல்லாருக்கும் தைரியமா வந்து அதெல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை எனக்கு அப்படின்னு சொன்னா கூட உள்ளுக்குள்ள எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனா அங்க போய் ஒரு பெரிய நான் வந்து இந்தோனேஷியால இருந்து என்னுடைய பீக் பீரியட்ல வந்து கிட்டத்தட்ட $100 million டர்ன் ஓவர் பண்ணேன். வெரி குட். வருஷத்துக்கு. வெரி குட். கோல் மைன்ஸ் வந்து ஐ வாஸ் ஓனிங் கோல் மைன்ஸ். யார் வந்து இந்தியால இருந்து கோல் மைன் வாங்கணும்னா, இன்னைக்கு நான் சொன்னா அது வந்து எல்லாருக்கும் வந்து சிரிப்பாவோ நம்பிக்கை இல்லாமையோ இருக்கும். கௌதம் அதானி வந்து இந்தியன் அம்பாசடர் சொல்லி என்ன பாக்குறதுக்காக அங்க இந்தோனேஷியால பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு என் ஆபீஸ்ல வேற யாரோ வந்து என் ரூம்ல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு 20 minutes 25 minutes வெயிட் பண்ணி என்ன பார்த்திருக்காரு கௌதம் அதானி. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? ஆமா, அத மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு ஒரு அட்வைசர் டு தி ஆனர் அட்வைசர் டு தி இந்தோனேஷியன் பிரசிடென்ட், சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு லீகல் அட்வைசர், இப்படி எல்லாம் வந்து ஒரு 1000 crores இன்னைக்கு தேதியில 1000 crores மேலேயே $120 million டர்ன் ஓவர். அவ்வளவெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல நம்மளை கொண்டு போய் விட்டது என்னன்னால் எது அப்படின்னால், எங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் 1, நம்பர் 2 ஆர் வந்து அதை ஒட்டி மகா பெரியவர் வந்து அந்த
ஒரு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு 3 மாசம் என்னை வந்து தள்ளி போக வச்சு அந்த ஃபங்க்ஷனை வந்து அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டிய என்னோட கடமையை செய்ய வச்சு அதுக்கப்புறம் அந்த ருத்ராட்சத்தை ஆசீர்வாதமா கொடுத்து அது போனாரு. அந்த ருத்ராட்சம் தான் என்னை அங்க காப்பாத்தி என்னை அங்க வந்து ஒரு ப்ரொக்ரஸ் ஆகி அவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்து என்னை கொண்டு வந்தது அப்படின்னு அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் அந்த மகாபெரியவர் மீது உள்ள அந்த நம்பிக்கை உண்டு. அதே மாதிரி வேணு சீனிவாசன் வந்து எப்பவுமே சொல்லுவார், அந்த அதாவது அந்த ஃபேக்டரி வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து அந்த ஃபேக்டரி வந்து வந்திருக்கு, ஏன்னா ஜாப்பனீஸோட வந்து போட்டி போட்டு மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரியில வந்து போட்டி போடணும்னா அது இம்பாசிபிள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அங்க ஃபேக்டரி போட்டு இன்னி வரைக்கும் அந்த ஃபேக்டரி வந்து நல்லபடியா அங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி சவுத் ஈஸ்ட் ஏஷியால எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வேணு சீனிவாசன் அடிக்கடி வரும்போது சொல்லுவார், நானே வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எவ்வளவு தூரம் வந்து இது சக்சஸ் ஆகும் அப்படி ஒரு ரிஸ்க் தான் அப்படி நினைச்சுதான் பண்ணேன். ஆனா வந்து மகா பெரியவரும் அவரு அதுக்கப்புறம் சின்ன பெரியவான்னு புது பெரியவான்னு சொல்லக்கூடிய ஜெயேந்திரர் பால பெரியவா இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த ஃபேக்டரி வந்து இட் ஹஸ் சஸ்டைன்ட் அண்ட் வந்து இன்னி வரைக்கும் அது நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதாவது எதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம வந்து மனுஷ எத்தனத்தை நினைக்கிறோமோ அதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து அதாவது நம்ம கண்ணால பார்க்க தெய்வம்னு நம்ம சொல்றது குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ நம்ம ஒரு படம் தான் பார்க்கிறோம், இல்ல விக்கிரகத்தை பார்க்கிறோம், இல்ல மனசுல பார்க்கிறோம். ஆனால் நேரடியாக நம்ம தரிசிக்கக்கூடிய தெய்வம், வாழும் தெய்வம் அப்படின்னா மகா பெரியவர் தான். இன்னைக்கும் வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து அப்பப்போ ஏதாவது சொல்லும்போது சில ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன ப்ராப்ளம் அது இருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏதோ ஒண்ணு வரதான் வரும், இஷ்யூஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வரும்போது சொன்னா திடீர்னு சொல்லுவா, மகா பெரியவர் கனவுல வந்து இப்படி சொன்னார்னு சொல்லுவா. சரி, அந்த அந்த கனவுல அப்படின்னு சொன்ன அவர் என்ன சொன்னார்னு அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்றாலோ அது பிரகாரம் நம்ம போனோம்னா அநேகமா அதுதான் வந்து பர்ஃபெக்ட் சொல்யூஷனா வந்து அமையும். ஒரு கால் அப்படி சொல்லலைன்னா நம்ம அந்த சொல்யூஷன் நினைச்சிருக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு அது வித்தியாசமா. எப்படி நான் வந்து முன்னால வந்து 80s இருக்கும்போது பார்த்த போது ஒரு டிஃபரெண்ட் சொல்யூஷன் என் ஒய்ஃப் மயக்கம் போட்டு விழுந்த போது அந்த ஒரு சொல்யூஷன் வந்து நம்ப முடியாத ஒரு சொல்யூஷன் அவர் வந்து சொல்லி அது நடந்துச்சோ அது இன்னி வரைக்கும் அப்படிதான் நடக்குது. இது வந்து நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லிவிங் காட். அந்த லிவிங் காடுங்கிறது அவர் சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமும் என்னை பொறுத்த வரைக்கும் மகா பெரியவர் வந்து இன்னுமே லிவிங் காடு தான். ஏன்னா வந்து நம்ம வந்து அவரை நினைச்சுண்டு இது நடக்கணும் பெரியவா, எனக்கு வேற என்ன பண்ணதுன்னு தெரியல, நீங்க தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா போறோம். கீதையில சொல்லுவா, பாஞ்சாலி வந்து திரௌபதி வந்து கண்ணா கண்ணா அந்த துச்சாதனை வந்து புடவைய உருவுறான்னு வந்து கைய இழுத்து பிடிச்சிண்டு கண்ணா கண்ணா கிருஷ்ணான்னு கதறின போது சரணாகதி முதல்ல வரல கிருஷ்ணன். அப்புறம் கடைசியில 2 கை அந்த விட்டுட்ட இதுக்கு மேல நம்மளால, ஏன்னா அவளுடைய ஒரு பெண்ணுங்கிறதுல அந்த துச்சாதனம்னு 4 பேர் இழுக்கிறாங்க அந்த புடவைய, அவளால அந்த சக்தியை தாங்க முடியல. இப்ப கையை விட்டுட்டு கையை தூக்கிட்டு கிருஷ்ணா நீயே சரணாகதி அப்படின்னு கையை தூக்கிட்டா மகாபாரதம் சொல்றது. அப்ப வந்து அப்ப கேக்குறா, தென்னாய் கதர்னேன்னு, என்னை கதற விட்டுட்டு இப்போ கடைசி நிமிஷத்துல வந்து காப்பாத்துறியே ஏன்? ஆமா, அது வரைக்கும் உனக்கு உன் பேர்ல நம்பிக்கை இருந்தது, புடவைய நீ வந்து உன்னுடைய புடவையை இழுத்து பிடிச்சிருந்த, அதனால உனக்கு உன் பேர்ல எப்படியாவது நம்மளை காப்பாத்திக்கலான்ற நம்பிக்கை இருந்தது. ஆனா எப்ப நீ வந்து அதை விட்டுட்டு கண்ணா நீயே சரணம்னு நீ கையை தூக்கிட்டியோ உன்னை நான் காப்பாத்தியே ஆக வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு வந்ததாக வந்து கீதையில மகாபாரதத்துல சொல்லுது. இதுக்கு வந்து நம்ம கீதையோ மகாபாரதமோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காவியம், நம்ம படிச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நேர்ல நம்ம வந்து பிராக்டிஸ்ல வந்து பார்க்கக்கூடிய ஒரு லிவிங் காட் அப்படின்னா ஒரு மகா பெரியவர் தான். அந்த மகா பெரியவா பாதங்களை எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் சரி அவர்கிட்ட வேண்டிட்டு இருந்தா அதுக்கப்புறம் தானே அந்த சொல்யூஷன் எங்க இருந்தோ வரும். அது இந்த இடத்துல இருந்து தான் வரும் நமக்கு. அப்போ வந்து நம்ப முடியாத இடத்துல இருந்து அந்த சொல்யூஷன் வரும். இது நடந்திருக்கு.
கண்டிப்பா. இது எனக்கு நடந்தது வந்து ஏதோ அபூர்வம்னா இல்ல. இதே மாதிரி நிறைய பேருக்கு அதே மாதிரி அனுபவங்கள் இருக்கு. எனக்கு நேர்ந்த ஒரு நேரடி அனுபவத்த நான் வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு வந்து அதாவது அந்த மறுபடியும் அதெல்லாம் வந்து இன்னைக்கு சொல்லணும் அப்படிங்கிற வந்து அந்த புண்ணியம் வந்து சிவகுமாருக்கு சிவகுமார் மூலமா எனக்கு கிடைச்சது. தென்னவன் மீடியா மூலமா கிடைச்சது அப்படின்னு சொல்றத ஒரு பக்கம். அதை தாண்டி மகா பெரியவா என்ன மறுபடியும் இதை சொல்ல வைக்கணும்னு இன்னைக்கு வந்து முடிவு பண்ணி உங்க மூலமா வந்து சொல்ல வச்சிருக்காருன்னு நான் எடுத்துக்கிறேன். அதனால நிச்சயமா, நிச்சயமா. மகா பெரியவா சரணம், ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. இது ரொம்ப வந்து நன்றி சார். இதே நான் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா இத நகர்த்தி வச்சதே நீங்க மகாபரிவார் சொன்னத பாத்தீங்களா, அதுல வந்து ஆமா 100% உண்மை. இத வந்து ஒரு 4 நிச்சயம். மாசமா நான் தொடர்ந்து பண்ணிட்டு வரேன். ஸோ இத வந்து ம். ஒவ்வொரு மாசமும் எப்படி மகாபரிவாளா ஒருத்தர அனுபவிச்சு, அவர வந்து அனுபவத்த சொல்ல வைக்கிறாருங்கிறது என் மனசுக்கு தான் அது தெரியும். இன்னைக்கு அது உங்களால அது நிரூபணமாச்சு. இதுல வந்து நேயர்களே ஒரு கூடுதல் ஆமா, கூடுதல் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சாமிநாதன் சொல்லிட்டு மகா பெரியவாளை பத்தி நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் ஆமா, ஆமா, யுஎஸ்லாம் கூட வந்திருக்காரு. ஆமா. அவர் புக் எல்லாம் என்னுடைய வச்சிருக்கேன் ஈஸ்மை நானும். இந்த திருசக்தி என்னோட பத்திரிகையில அவர் ஆசிரியரா எங்கிட்ட எம்ப்ளாயியா இருந்தது மட்டும் இல்லாமல், அதாவது ஆசிரியர்னா வாஸ் ஒர்க்கிங் இன் மை ஆர்கனைசேஷன். அது ம். மட்டும் இல்லாம இஸ் ரிலேட்டட் டு மீ. எனக்கு வெரி வந்து குட், வெரி அவர் குட். வந்து மாமா பையன் உறவு. ஓ! அவ அப்பா எல்லாம் எனக்கு மாமா. அதனால வந்து அவர் வந்து மகா பெரிவான்னு வேடன்ல அவர் வேலை பார்த்தபோது மகா பெரிவான்னு ஒரு ஒரு புக் ஒண்ணு போட்டார். அது இதுவரைக்கும் ஒரு 8, 9 வால்யூம் என்னமோ போட்டிருக்காரு. 2வது, 3வது வால்யூம் போடும்போது அவர் திருசக்தி பத்திரிகையில என்னுடைய பத்திரிகையில ம், ஆசிரியரா இருந்தார். அந்த பத்திரிகையோட ம். ஆசிரியரா. மகா பெரிவா 2 and 3 பப்ளிஷ் பண்றதுக்கு எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவர் தான் வந்து சந்தோஷம். எழுதினார். 1ல இருந்து 9 வரைக்கும் சாமிநாதன் தான் எழுதினாரு. இருந்தாலும் இந்த 2 and 3 பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு அவர் அந்த என்கிட்ட வேலை பார்த்தபோது மகா பெரிவா இது பண்ணணும் போது இது நடந்தது. இன்னொரு சமயம் ஒரு கால் உங்களுக்கு என்னைக்காவது அதாவது அது உங்களுக்கு தோணணும்னா மகா பெரிவா சொல்லணும். அவரோட உத்தரவு இருந்தால் நான் இந்தோனேஷியா போன வந்து ஒரு சரித்திரத்திலயும் வந்து அந்த அதுக்கு பின்னால மகா பெரிவாளுடைய ஆசி எப்படி இருந்தது. அதே மாதிரி ஒரு தீபாவளி மலர் ஒண்ணு வந்தபோது மகா பெரியவா வந்து எப்படி வந்து அவருடைய விளையாட்டுன்னு நம்ம சொல்றது வந்து அவருடைய அருள் விளையாட்டு எப்படி அப்படிங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்துல எப்போ உங்களுக்கு சௌகரியமோ அப்போ வந்து கண்டிப்பா, பேசலாம். எத்தனை கண்டிப்பா, அது எண்ணிக்கா இருந்தாலும் நிச்சயமா கண்டிப்பா, வந்து இந்த ரெண்டையும் வந்து பகிர்ந்துக்கிறது வந்து எப்படியெல்லாம் மகா பெரியவா வந்து ஒரு 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 விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம விளையாட்டுன்னு சொல்றது வந்து என்னன்னா அருள் விளையாட்டு. அது வந்து எப்படி நடத்தி காமிப்பார் அப்படிங்கிறது உண்மையிலேயே அந்த சாட்சாத் பரமசிவனே இறங்கி வந்து மகா பெரியவா ரூபத்துல வந்து அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதை இன்னொரு சமயத்துல பகிர்ந்துக்கிறேன். இப்போ இந்த கண்டிப்பா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம். நன்றி. நமஸ்காரம். நேயர்களே, உங்களுக்கு இது போட அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்களை எப்படி நான் தொடர்பு கொள்வது, உங்களுடன் பேசுவது என்று ஒவ்வொரு மகாபிரிவா அனுபவத்தையும் உங்களுடன் மக்களுடன் பகிர்வது தான் என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம்.